பிரபாடக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். சென்னை மாதிரி ஒரு சிட்டிக்குள்ள, அதுவும் சென்டர் ஆஃப் சிட்டியா இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு மாணவிக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்த வழக்கு. 2 பேர் சேர்ந்து இந்த சம்பவத்தை செஞ்சிருந்தானுங்க. அந்த மாணவி செகண்ட் இயர் படிக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஸோ அந்த கேஸ்ல காலேஜை ஒட்டி கோட்டூர்புரம் ஏரியாவில் இந்த ரோட்டு கடையில பிரியாணி போட்டிருப்பாங்கல்ல, அப்படி போட்டுட்டு இருந்த ஒரு நபர், ஞானசேகரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு நபரை தேடிட்டு இருக்காங்க. சென்னை மாதிரி ஒரு பரபரப்பான ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி எந்த அளவுக்கு ஒரு பெருமை இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ அதுக்குள்ள இருந்த ஒரு மாணவிக்கே இப்படி நடக்குது அப்படின்னா யோசிச்சு பாருங்க. எத்தனையோ காட்டுப்புறத்துல எத்தனையோ பஸ்ஸே இல்லாத ஊருக்குள்ளலாம் எத்தனை காலேஜஸ் இருக்கு, அங்க எத்தனை மாணவிகள் படிக்கிறாங்க, அவங்க நிலைமெல்லாம் என்ன அப்படின்னு யோசிச்சாவே நமக்கு வந்து கண்டிப்பா மனசுக்குள்ள ஒரு பதட்டம் அப்படிங்கிறது வரும். எனக்கு வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள நடந்த இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸே தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிடுறேன். 23ஆம் தேதி நைட்டு ஒரு 8:30 மணிக்கு மேல ஒரு மாணவி, இன்ஜினியரிங் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவி, அவங்க கூடயே படிக்கக்கூடிய சீனியர், அவங்களுடைய ஆண் நண்பர் ஒருத்தர் கூட உட்காந்து அங்க காலேஜ்ல இருக்கக்கூடிய அந்த கேம்பஸ் அதுக்குள்ளேயே ஒரு ஓரமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதை ஒரு 2 பேர் வந்து அவங்க எப்படி அந்த காலேஜ் கேம்பஸ்குள்ள வந்தாங்க, யார்கிட்ட சொல்லிட்டு வந்தாங்க, ஏறி குச்சி வந்தாங்களா அப்படின்லாம் எதுவுமே தெரியாது. 2 பேர் வந்து அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது பழகிட்டு இருக்கிறத வீடியோ எடுத்துட்டு பக்கத்துல வந்து நீங்க பேசிட்டு இருக்கிறது பழகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நாங்க வீடியோ எடுத்துட்டோம், நாங்க போலீஸ் அப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த ஆண் நண்பரை அடிச்சு ரொம்ப கஷ்டப்படுத்தி அங்கிருந்து துரத்தி விட்டுட்டு அந்த பெண்ணை 2 பேரும் சேர்ந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் அந்த மாணவி அதுக்கப்புறம் போயிட்டு அந்த ஆண் நண்பர் வந்து அந்த மாணவி வந்து கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலைஸ் பண்றாங்க. பண்ணதுக்கப்புறம் அந்த மாணவி இதை மாதிரி எனக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்றாங்க. கேஸ் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் இது பொலிட்டிக்கலாவே நிறைய ப்ரெஷர் அப்படிங்கிறது கிரியேட் ஆச்சு. ஏன்னா சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியிலே இதை மாதிரி கேம்பஸ்குள்ள 2 பேர் வந்து இதை மாதிரி ஒரு சம்பவத்தை பண்றாங்க அப்படின்னா எங்க அதுக்கப்புறம் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது சம்பந்தமா பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாருமே பேசினாங்க. பிஜேபியோட ஸ்டேட் பொலிட்டிக்கல் லீடரா இருக்கக்கூடிய அண்ணாமலை பேசினாரு, என்டிகேவோட லீடர் சீமான் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசினதுக்கு அப்புறம் இந்த விஷயம் இன்னும் ஃபயரா மாறுது. குற்றவாளியை உடனே கைது பண்ணும் அப்படிங்கிற சூழல் தள்ளப்படுது. ஆனா போலீஸ் தரப்புல இருந்து வந்து சிசிடிவியை செக் பண்றாங்க. பட் இதுல என்ன கொடுமை அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள சிசிடிவி அப்படிங்கிறது நிறைய இடத்துல இருக்கும்ல, இருந்திருக்கு. ஆனா அந்த வியூக்குள்ள இவங்க யாரு அப்படின்னா அந்த வியூவை வச்சு கண்டுபிடிக்கவே முடியல. யாரு 2 பேர் உள்ள வந்தாங்க, யாரு இந்த சம்பவத்தை செஞ்சானுங்க அப்படிங்கிற விஷயத்த போலீஸாலேயே கண்டுபிடிக்க முடியாம இருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. விசாரணை அப்படிங்கிறது கூட படிக்கக்கூடிய அந்த மாணவி கூட படிக்கக்கூடிய மற்றவங்கள்ட்ட போச்சு. ஹாஸ்டல்ல தங்கி இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க யாராவது, ஏன்னா நைட்டு 8:30 மணிக்கு மேல நடந்ததுனால ஹாஸ்டல்ல தங்கியிருக்க வேற யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இதை மாதிரி பண்ணியிருக்காங்களா, இல்ல பழிவாங்கும் நடவடிக்கையா இதை மாதிரி அந்த மாணவி கூட யாருக்காவது பிரச்சனை இருந்ததா, இல்ல அங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நிறைய போயிட்டு இருக்கு, ஸோ அதை மாதிரி வந்து தங்கியிருக்கக்கூடியவங்க யாராவது இதை மாதிரி பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை அப்படிங்கிறது பல ஆங்கிள் போயிட்டு இருந்தது. பட் ஆனா குற்றவாளி வேற எங்கேயோ இருந்திருக்கான். ஸோ ஓரளவுக்கு போலீஸுக்கு தெரியும்ல அந்த ஏரியாவில் யார் யார் மேல ஆல்ரெடி குற்ற பதிவேடு இருக்கு, யார் யார் மேல சந்தேகப்படலாம் அப்படின்னு. ஸோ இங்கெல்லாம் விசாரிச்சதுக்கு அப்புறம் லைட்டா விசாரிக்கிறப்போ அங்க அந்த கோட்டூர்புரம் அந்த ஏரியாவில் ரோட்டு கடை போட்டுட்டு இருந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவன் தான் இந்த விஷயத்த செஞ்சிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. அவன் மேல வந்து ஆல்ரெடி ஒரு 15 வழக்குகள் இருக்கு. இதே மாதிரி ஒரு சம்பவத்துல 2020 மாட்டிருக்கான், அதுக்கப்புறம் வெளியில வந்திருக்கான். இது இல்லாம பல வழக்குகள் 15 கேஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சோ அவனை போலீஸ் பிடிச்சி விசாரிக்கிறப்போ ஓரளவுக்கு உண்மை தெரிய வருது. பட் ஆனா கன்ஃபார்ம் பண்ணும்ல, ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து கிளியரா கிடையாது, எந்த சாட்சியமும் இல்லை அப்படிங்கிறப்போ அந்த மாணவி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. சோ போலீஸ் தரப்புல இருந்து வீடியோ கால் பண்ணி இவன் தானா அப்படின்னு இவனை காமிச்சு அந்த மாணவியை கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ இவன் தான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. இப்போ அவன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவன் கூட வந்தவன் யாரு, சோ அதுக்கான விசாரணை, அதுக்கான அடுத்த கட்ட ஸ்டெப் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஆனா எனக்கு இந்த விஷயம் ரொம்பவே ஒரு பெரிய ஷாக்குங்க. ஏன்னா ஊர் பக்கத்துல அங்க கிராமத்துல இருக்கக்கூடிய இல்ல ரொம்ப உள்ள இருக்கக்கூடிய காலேஜ்ல சேர்த்தா மாணவி அந்த பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி சிட்டிக்குள்ள தேடி அப்பா அம்மா சேர்ப்பாங்க. ரொம்ப வெளியில சேர்த்துடும் அப்படின்னா போயிட்டு வரவும் கஷ்டமா இருக்கும், பத்திரமா இருக்காங்களா அப்படின்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை மாதிரி முக்கியமான மெயின் சிட்டிக்குள்ள இருக்க காலேஜஸா தேடி பிடிச்சி சேர்ப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனா இதை மாதிரி ஒரு சம்பவம் கேம்பஸ்க்குள்ள வந்து 2 பேர் பண்ணியிருக்கானுங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கூட கவர் ஆகல அப்படின்னா எந்த அளவுக்கு அங்க சிசிடிவி சர்வேலன்ஸ் இருக்கு, உள்ள எப்படி
கேம்பஸ்க்குள்ள எப்படி 2 பேர் வந்தானுங்க? ஸ்டூடெண்ட் உள்ள போகணும் அப்படின்னாவே ஒரு நைட் டைம்ல போகணும் அப்படின்னா ஐடி கார்டு கேட்பாங்க, 1000 ப்ரொசீஜர் இருக்கும். ஆனா இந்த 2 பேர், இந்த 2 அக்யூஸ்ட் எப்படி உள்ள வந்தானுங்க? என்ன பாதுகாப்பு இருக்கு? உள்ள மாணவர்கள் வெளில வந்துட்டு உள்ள போறாங்க, இல்ல ஒரு பொறிக்கு உள்ள போறான், இல்ல கத்தி எடுத்துட்டு உள்ள போறான் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளேயே இந்த அளவுக்கு தான் ஒரு சேஃப்டி அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா மற்ற காலேஜஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கவே முடியல. இந்த விஷயத்தை நான் இப்படிதான் கன்க்ளூட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டி தான் வேணும் அப்படின்னு தேடி போய் சேரக்கூடிய ஸ்டூடெண்ட் அவங்களுக்கே இப்படி நடக்குது அப்படின்னா இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான காலேஜஸ் இருக்கு தமிழ்நாட்டில். எல்லா காலேஜஸ்லயும் மாணவிகள் படிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி உள்ள காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் உள்ள இருக்கும் காலேஜ். ஸோ அதை மாதிரி காலேஜஸ்ல இருக்கக்கூடிய அந்த மாணவிகளுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு அப்படிங்கிறது தான் கேள்வி.